அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 3/6/2025 வைகாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதி இரவு 9:57 வரை, பின்பு வளர்பிறை நவமி. பூர நட்சத்திரம் இரவு 12:58 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, 3இல் செவ்வாய், 11இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகுவார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எளிதில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் நிதானத்தோடு இருந்தால் வளமான பலன்களை பெற முடியும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், 2இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு.
இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் புதன், 11ல் குரு, ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ல் சூரியன், 12ல் சந்திரன், கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் மிகவும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் தற்போது ஏற்படலாம் என்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், கேது, 9ல் குரு, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் கைகூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பானது தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன், 10ல் சந்திரன், கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சனியானவர் 5ல் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 9ல் சந்திரன், கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த சோதனைகள் தற்போது விலகுவதால் மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது.
உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய் 8இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல நிலையினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சூரியன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.